ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். பரந்தூர் விவகாரம் குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். பரந்தூர்ல கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை என்ன செய்ய போகிறீர்கள் என்றும் அவர் கேள்வியை முன்வைத்திருக்கிறார். இது பற்றிய மேலும் தகவலை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்க கேட்கலாம். சதீஷ் முருகன், வணக்கம். சண்முகம் என்ன தெரிவித்திருக்கிறார்? இது குறித்தான முழு தகவலையும் சொல்லுங்க. வணக்கம். கடந்த ஆட்சி காலத்துல பரந்தூர் விமான நிலையம் ஒரு பேசு பொருளாகவே மாறி இருந்தது. தற்போதைய முதலமைச்சரும் அன்றைய தாவேகாவினுடைய தலைவருமாக இருந்திருந்த ஜோசப் விஜய் அவர்கள் பரந்தூர் விமான நிலைய போராட்ட குழுவினரிடம் நேரடியாகவே சென்று தனது ஆதரவை தெரிவித்திருந்தார். அப்பொழுது பரந்தூர் விமான நிலையம் தொடர்பான பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும், ஆட்சிக்கு வந்த பிறகு அது கைவிடப்படும் என அவர்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்த நிலையில 2 நாட்கள் முன்பு கடந்த 24ஆம் தேதி சட்டப்பேரவையில 110 விதியின் கீழ் முதலமைச்சர் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதில் பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்கும் திட்டம் என்பது, அந்த அமைக்கும் நடவடிக்கை என்பது கைவிடப்படுகிறது எனவும், மாற்று ஏற்பாடுகள், மாற்று இடங்கள் அடையாளம் காணும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் அந்த அறிவிப்பின் கீழ் தெரிவித்திருந்தார். இது பல்வேறு தரப்பினரிடையே வரவேற்பை பெற்றது. குறிப்பாக பரந்தூர் மற்றும் அந்த பகுதியை சேர்ந்த மக்களிடம் பெரும் வரவேற்பு பெற்றிருந்தது. குறிப்பாக விவசாய சங்க அமைப்புகள் சார்பில் இருந்தும் இந்த நடவடிக்கைக்கு, இந்த அறிவிப்பிற்கு வரவேற்பு அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில ஏற்கனவே இந்த நடவடிக்கைகள், அதாவது பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு பல்வேறு நடவடிக்கையில கடந்த கால ஆட்சியில் எடுக்கப்பட்டது. குறிப்பாக அங்கிருந்த விவசாய மக்கள் மற்றும் அந்த குடியிருப்பு பகுதியில் மக்களிடமிருந்து ஒரு சிலரிடமிருந்து இந்த நிலங்கள் என்பது கையகப்படுத்தப்பட்டிருந்தன. இந்த கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்கிற அடிப்படையில நேற்றைய தினம் சட்டப்பேரவையில எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர். அதற்கு பதிலளித்த தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா, அங்கு தொழில்துறை சார்ந்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அவர் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். இதற்கு தற்போது பல்வேறு இடங்களில் பல்வேறு தரப்பிலிருந்து கண்டனங்கள் இருந்து வருகிறது. குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் இன்றைய தினம் அது தொடர்பான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அதில் பரந்தூர் விமான நிலையத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை அரசு என்ன செய்ய போகிறது என்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த தொழில்துறை அமைச்சர் மாற்று தொழில் திட்டங்களுக்கு பயன்படுத்த போகிறோம் என்று பதிலளித்துள்ளார். இந்த பதிலுக்கு நிலம் கையகப்படுத்துதல், மறுவாழ்வு மற்றும் மறு குடியேற்ற சட்டம் 2013 கீழ் குறிப்பிடப்பட்ட அந்த திட்டத்திற்கு கையகப்படுத்தப்பட்ட நிலம் 5 ஆண்டுகளுக்குள் பயன்படுத்தப்படவில்லை என்றாலோ அல்லது அந்த திட்டம் கைவிடப்பட்டாலோ நிலத்தை சம்பந்தப்பட்ட விவசாயிகளிடமே மீண்டும் ஒப்படைக்க வேண்டும், வேறு ஒரு திட்டத்திற்கு மாற்ற முடியாது என அந்த சட்டம் கூறுகிறது. எனவே இந்த சட்டத்தின் அடிப்படையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். சட்டத்திற்கு விரோதமாக தற்போது தமிழக அரசு நடந்து கொள்ளக்கூடாது, விவசாயிகளிடம் நிலத்தை ஒப்படைக்க உரிய நடவடிக்கை அரசு எடுக்க வேண்டும் என அந்த சட்டத்தை மேற்கோள் காட்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் தனது எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார், கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். ஏற்கனவே இந்த பரந்தூர் விமான நிலையத்திற்கு பல்வேறு தரப்புல எதிர்ப்பு தெரிவித்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் தமிழ்நாடு விவசாய சங்கங்கள் உள்ளிட்ட பல்வேறு விவசாய சங்கங்கள் அப்போதிலிருந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருவது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும்